பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சரி, இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, மிதுன வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. குரு எப்பவும் போல் கடக வீட்டில் உச்சமாக இருக்கார், பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். அந்த அதிசார குரு பயிற்சி அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் வீடியோ தனியாக போட்டிருக்கோம். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. கேது பகவான் சிம்ம வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி புதன் அங்கே உச்சமாக இருக்கார். சுக்கிரன் நகர்ந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டார், துலாம் வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக இருக்கார். ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு வழக்கம் போல். சனி பகவான் மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வக்ரமாயிருக்கார். நான் வீடியோக்களை போகும்போது தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அஷ்டமி அப்படின்னா மாதம் வரும், வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். அந்த தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி தான் பைரவருக்கு விசேஷம்னு சொல்கிறது. இந்த கோகுலாஷ்டமி மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதே மாதிரி 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா. விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு திருவிழா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகர் கோவில்லையும் அன்றைக்கி திருவிழா தான். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார் கோவிலில் 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், பால் காவடி, பன்னீர் காவடி, இப்படி விசேஷம். அதேமாதிரி திருச்சி உச்சி பிள்ளையார் அங்கேயும் நல்ல விசேஷமாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இப்படி நாடு முழுவதும் இருக்கிற விநாயகர் கோவிலில் அற்புதமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. நாமும் கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். சரி, இந்த மாதத்தில் நேயர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேசுகிறது எல்லாமே பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் கிடையாது. ஏன், ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தெளிவான பலன்களை சுருக்கமாக கொடுப்போம். நேயர்கள் நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வழங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ரிஷப ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். ஆனால் எப்படி இருக்கார், சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கார். துலாம் வீடும் ஒரு சுக்கிரன் வீடு தான், நீங்களும் உங்கள் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ 6இல் மறையக்கூடாது என்பது உண்மை. ஆனால் அவர் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஆட்சியாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, தெம்பாக இருக்கீங்க, தேஜஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம், நிம்மதி, கணவன் மனைவி பர்சனல் எல்லாம் சூப்பராக இருக்கும், எந்த குறையும் இல்லை. அது மட்டும் இல்லை, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்களே 6ன்னா என்ன, சர்வீஸ் வேலை. அப்போ நல்ல ஜாப் இருக்கும், ஏற்கனவே இருக்கும், இல்லைன்னா நல்ல ஜாப் கிடைக்கும். அந்த வேலையில் நம்பர் 1 இருப்பீங்க, நல்ல பெயர் எடுப்பீங்க. 6ன்னா அன்னதானம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அன்னதானம் செய்வீங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரன்னா என்னங்க, கலை, உணவு, வரைபடம், சென்ட்டு, கூலிங் கிளாஸு, சொகுசு, மருத்துவம் எல்லாம் சுக்கிரன் தான். ஆக இந்த துறையில் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பெயர் புகழ் உண்டு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன், 5ஆம் வீட்டு கிரகம் புதன் உச்சம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பதவி உயர்வு அப்படின்னா 5ஆம் இடம், குல தெய்வம்னா 5ஆம் இடம், குழந்தை 5ஆம் இடம். எல்லாம் எப்படி இருக்குது, புதன் உச்சமாக இருக்குது, சூரியனோட சேர்ந்துருக்கு. அப்போ அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு.
காலப்புருஷனுக்கு அஞ்சக்கூடிய சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு. பாருங்கள் எவ்வளோ யோகம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதம் ரிஷபத்துக்கெல்லாம் அடி பட்டைய கலப்பும் யோகம். வருமானம் வரும். ஏன்? செவ்வாய் வாக்கில் இருக்குது. வீடு கொடுத்த புதன் உச்சம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, என்ன வேலை பார்க்குறீங்களோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் வருமானம் வரும். நிறைய வருமானம் வரும். செவ்வாய் வாக்கில் செங்கக்காலவா, டீச்சிங் லைனு, லாயர், ஜோசியர், அயல்நாட்டு தொடர்பு இருக்கவங்க. ஏன்னா 12 கூட செவ்வாய் 2ல் 12ஆம் இடம்னா வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பணம். அப்போ பேசி தொழில் பண்ணுற எல்லாருக்கும் செவ்வாயினால யோகம் உண்டு. செவ்வாயினா கட்டிடம், செங்கக்காலவா, பூமி யோகம், மின்சாரம், அரசு துறைகள், தீயணைப்புத்துறை, போலீஸ், காவல், இராணுவம் இந்த துறையில் இருக்கவங்கனாலே லாபம் உண்டு. ஆக செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய அத்தனை யோகமும் இந்த மாதம் கிடைக்கும். சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கலை சம்பந்தமான தொழில்னால கிடைக்கும். புதன் உச்சம் ஆடிட்டிங், கணக்கு, பத்திரிக்கை, எழுத்து, கை எழுத்து இது தம்மமாக இருக்கிற துறையிலையும் உங்களுக்கு யோகம் உண்டு. பதவி உயர்வு உண்டு. எல்லா யோகமும் இருக்குது. 7ஆம் இடத்தை நான் சொன்ன மாதிரி குரு பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு. அதே குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாகுது. 9ஆம் இடம்னா 2வது திருமணம். யாராவது லட்சத்தில் ஒருத்தருக்கு ஒரு தடையாகி போச்சு, ஒரு வருத்தமாகி போச்சுன்னா 2வது திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. சனி பகவானை குரு பார்க்குறாரு. சனி 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, லாபத்திலிருந்து பார்க்குறாரு. இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. செய்கிற தொழிலில் லாபம் 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 பெருகிட்டே இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து தொழிலை விரிவு பண்ணிட்டு இருக்காரு. புதன் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது. அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு அரசு கல்லூரியிலையோ நல்ல லோன் கிடைக்கும், அரசாங்க கல்லூரி கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், அவார்டு கிடைக்கும். சூரியன் புதன் சேர்ந்தால் தான் சார் அவார்டு. அவார்டு யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் சூரியன் அரசாங்கம் கொடுக்கறது தான் மிகப்பெரிய அவார்டு. நான் சொன்ன மாதிரி புதன் உச்சம், குழந்தை பாக்கியம் உண்டு, குலதெய்வம் அருள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே குலதெய்வம் அருள் நமக்கு வேணுமா வேணாமா? 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் குலதெய்வம் அருள் உண்டு. 5ஆம் இடம் தான் ஜோதிடம், அது உண்டு. 5ஆம் இடம்னா ஆசை, காதல் எல்லாம் அதுவும் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசிக்கு அத்தனை கிரகங்களும் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிது யோகத்தை கொடுக்கறதுக்கு. சனி 11ஆம் இடம் சனிக்கு ஏற்ற இடம். லாபங்கிற இடத்துல பாக்கியாதிபதி இருக்காரு. அந்த சனி 3ஆம் பார்வையை உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு. 7 கூடை செவ்வாய் 2ல் இருக்காரு. கணவனாக இருந்தால் மனைவினால் யோகம், மனைவியாக இருந்தால் கணவனால் வருமானம், சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி சூரியன் புதனோடு சேர்ந்துருக்காரு. 4ஆம் இடம்னா உங்கள் மனசு, 5ஆம் இடம்னா ஆள் மனசு, 4ஆம் இடம்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, 5ஆம் இடம்னா விதவிதமான ட்ரெஸ்ஸு, 4ஆம் இடம்னா சுற்றுலா, 5ஆம் இடம்னா இன்ப சுற்றுலா. ஆக இந்த கிரகம் 12ஐயும் பார்க்குது. சுகபோக வாழ்க்கை உண்டு இந்த மாதம் ரிஷபத்துக்கு. பணம் தாராளமாக கையில் புலங்கும். செய்கிற தொழில் தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் உண்டுன்னு சொல்லிட்டேன். உங்களில் குரு இருக்கே, குரு உங்களுக்கு சுப கிரகம் அல்ல. அவர் போய் 3ல் இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் நமக்கு என்ன, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 4ல் கேது, 4ஆம் இடத்துல கேது இருந்தால் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும், அல்லது உங்களுக்கு வரும். அதில் வராமல் பார்த்துக்கணும். ஆக இந்த மாதங்கள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியே. எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? வாக்கில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய்னா என்ன? போர் கிரகம். அப்போ யார்கிட்ட பேசினாலும் எதமாக பதமாக பேசிக்கணும். டம்மு டும்முன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது. ஏன்னா வாக்கில் செவ்வாய் இருந்தால் தான் சண்டை போடுற மாதிரி பேச வந்துடும். பேசக்கூடாது. இன்றைக்கி அப்படி பேச மாட்டீங்க, பேசிடக்கூடாது. செவ்வாய் 2ல் கண்ணுக்கோ பல்லுக்கோ சிறிய மருத்துவ செலவு இருக்குது. ஆக வேறு ஒன்றும் குறைவில்லை. அத்தனை கிரகங்களும் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதம் சுகமாக இருப்பீங்க, வருமானம் உண்டு. மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க, இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.